ஆரிய அடிவருடிகளும் திராவிட கோட்டையும். தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சிறப்பு மாநாடு. எழுச்சி தமிழர் திருமா, பேராசிரியர் ஜவாஹிருல்லா, தோழர் கோவை ராமகிருஷ்ணன், தோழர் அதியமான், தோழர் அருள்மொழி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள். சென்னை டி நகரில் உள்ள சர்பிட்டி தியாகராயர் அரங்கத்தில் வருகிற ஜனவரி 23 பிற்பகல் 3 மணிக்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இப்ப எலெக்ஷன் வரைக்கும் படம் வரலன்னா எலெக்ஷன்ல நிக்க மாட்டாங்க. பாலையாவே பயந்துருக்காரா படத்தை பார்த்து. இது என்ன செப்புண்டி ஏமிரா இது, ஏமிரா இது என்னோட கேசரியாடாது. வாய்ஸ கேட்டவங்க எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படி இப்படி இழுத்து அந்த டோனை கேட்டுட்டு சசிகலா வாய்ஸ் வந்த உடனே திமுகவுக்கு எதிரியா நான் இருக்கிறது மறந்து போச்சு. மாவட்ட செயலர் எல்லாருமே தன்னை ஒரு விஜயா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களே கேரக்டரா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்க வந்து காது குடஞ்சிட்டு இப்படி தூங்கிடுவாங்க, காது குடஞ்சிட்டு இப்படிதான் பண்ணுவாங்க. கீழே போடுறா. பனையூர்ல ஒரு கூட்டம் நடக்குது, இலவசத்தை ஒழிக்கணும்னு சொல்லி பேச போறாங்களாம். அப்பா அங்குச்சாமி அந்த கட்டம் போடுறா முதல்ல. ஆனா இலவசங்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் பேசணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விஷன் இருக்கணும். இலவசங்கள் இல்லை அப்படின்னா நான் இந்த இது பண்ண போறேன் அப்படின்னு நீ சொல்லிட்டு அதை பத்தி பேசுற அப்படின்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அந்த விஷன் வந்து இவனுங்கள்ட்ட கிடையாது. விஜய் வீட்டு வாசல்ல டெய்லி சாப்பாடு போடுறாங்க, அவங்க அப்பா போட்டுக்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் இலவசம் தானே. அதை ஒளி, நீ வந்து தானம் கொடுக்கலாம். ஆனா அரசாங்கம் ஒண்ணு கொடுத்துச்சுன்னா அதை இலவசம், அதை பயன்படுத்துற மக்களை கேவலப்படுத்துவ, கொடுக்கிறவனை கேவலப்படுத்துவ. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து கலந்துரையாட போறது யாருக்கிட்டனா, நம்முடைய டிஎன் ட்ரோல் புரட்சியாளர். டிஎன் ட்ரோல் ஆஃபீஸ் டூருக்கு வந்து பரவலாக பல்வேறு இடங்கள்ல இருந்து வரவேற்புங்க ஐயா. வெவ்வேறு நாடுகளில் இருந்தெல்லாம் அழைப்பு விடுத்து ஆமாம் அந்த பசங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய எண்கள்லாம் பல பேர் கேட்டாங்க. கால் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை சீமான் பாளைய இல்லை, கேட்டது நல்ல நண்பர்கள் தான், ரொம்ப நாள் நல்ல நண்பர்கள், அதனால தான் நம்பரும் கொடுத்தேன், அவங்க பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். பல இடங்கள்லேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ். உங்கள் டீமை பார்த்தது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு பண்டிகை நேரத்தில் அது வந்தது அப்படிங்கிறது வந்து இன்னும் பலருக்கும் ஸ்பெஷலாக இருந்தது. பலரும் வந்து முழு வீடியோவை உட்காந்து 1.25 மணி நேரம் நான் ஃபுல்லாக பார்த்தேன் அப்படின்னு 2-3 பேர் கால் பண்ணி சொன்னாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் காரில் போட்டு விட்டுட்டு கேட்டுகிட்டே போனேன் அப்படின்லாம் சொன்னாங்க. அது உங்கள் டீமுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பேரலையுடைய ஃபாலோயர்ஸ் நான் சொல்லிட்டேன், அவர்கிட்ட வாழ்த்துக்கள் ஏற்றுக்கிறது நன்றி. அந்த வீடியோ பேரலையில் போட்டால் 50,000 பார்த்தாங்க, எங்கள் வீடியோவில் பார்த்தா 10,000 கூட பார்க்கல. சரி, 10,000 சேர்த்து 60,000 ஏதோ எங்கள் கருத்து போயிருச்சு, அவ்வளோதான். அது உண்மையிலே வரவேற்பு. இன்றைக்கி நம்ம பேச வேண்டிய முக்கியமான சப்ஜெக்ட் வந்து 2 பேரும் சேர்ந்தா யாரை பற்றி அவனை தூக்கிட்டு வாங்க பேச போகிறோம். என்ன நடக்குது? ரொம்ப நாளாக கோமாலேயே இருக்கிறாங்க, வெளியிலேயே வரமாட்டேங்கிறாங்க ஆளுங்க. நம்ம வந்து விசாரிச்சு எனக்கு 2 ஷாக் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, கட்சி வேலை செய்யக்கூடாதுன்னு கட்சி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. என்ன கட்சி வேலை செய்யணும்னு தானே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஜனநாயகன் படம் வர வரைக்கும் யாரும் கட்சி வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அதுதான் அதை கேட்டால் இன்னும் ஷாக்காகும். இந்த ஜனநாயகன் படம் 2 மாநாடுக்கு சமமா இப்படியே சொல்லியிருக்காங்க. 2 மாநாடுக்கு ஏற்கனவே ஒரு மாநாடு வந்துருச்சு ப்ரோ. அது 10 நிமிஷம் தானே விஜய் பேசுறாரு. இல்லைங்க, சிம்பு நடிச்ச அந்த மாதிரி குடும்பம்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து படம். இதை யார் சொன்னது? அது நமக்கு ஒரு சோர்ஸ். இல்ல அதாவது இது 2 மாநாட்டுக்கு சமம்னு சொன்னது யாராம்? டைரக்டா விஜய் டீமே சொல்லியிருக்கு. விஜய் டீமே ஜான் ஆர்எஸ் டீம் நேராகவே சொல்லியிருக்கு. இதில் குடும்பம் என்னன்னா, கேசரியே படத்தை பார்த்துட்டு தெரிச்சிருக்காராம். ஏன்னா கேசரி வந்து அவரு பாலையா வந்து தலையை இப்படி தலைகீழா வச்சு அர்ச்சனை பண்ணுவார்ல. நம்ம தளபதி என்ன செய்யறாருன்னா, ஒரு 10-15 ஏஐ ரோபோ ஒத்தால கையில் அடிச்சுன்னு இருக்கிறாராம். ஏஐ ரோபோவை அண்ணே கிளைமேக்ஸ்ல. அதுவும் அந்த படத்தை ஒரு ஆள் பார்த்துட்டு சத்தியமா
கடைசி கிளைமேக்ஸை கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க, ட்ரோல் பண்ணிடுவாங்க. இந்த ஆள் இது நம்பி வேறு எலெக்ஷனில் வேறு உட்காந்துருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? இந்த ஏஐன்னு ஒரு ஹாலிவுட் மூவி வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மூவி ஃபுல்லாக ரோபாட்டிக்காக இருக்கும். அதுதான் பெரிய சண்டையாகவே இருக்கும், பயங்கர தத்ரூபமாக இருக்கும், உலகம் முழுவதும் பேசப்பட்டுச்சு. அந்த மாதிரி ஒரு ரோபோவை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. புளியை பார்த்து பூட சூடு போட்ட மாதிரி. அந்த ரோபோவை இவர் ஒத்த வெறுங்கையில் அடிச்சு நொறுக்கிறாராம். இது 2 மாநாட்டுக்கு சமமா? இது 2 மாநாட்டுக்கு சமமா? அதனால பிரச்சாரம் இல்லை. முதல்ல மாநாடே இல்லடா, அது எப்படா 2 மாநாட்டுக்கு சமமாகும்? நான் திரும்ப எனக்கு ப்ரோ நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசவா? இல்லை ப்ரோ நான் சொல்றது கேட்க. இல்லை ப்ரோ எனக்கு இது கேட்டதே எனக்கு ரொம்ப வெறுப்பாகுது. என்ன ப்ரோ அந்த மண்ணள்ளி போட்டுக்கலாம். முதல்ல உலகத்துலேயே ஒரு மாநாடு 1/2 மணி நேரத்தில் நடந்திருக்குன்னா அவங்களுக்கு தான். 1/2 மணி நேரம்னா கரெக்ட் தான். 2 மணி நேரம் படம் ப்ரோ, 2 மாநாடுக்கு சமம் தான். இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு மாநாடு, இன்டர்வல் முடிஞ்ச ஒரு மாநாடு. என்னங்க இது அப்படின்னு இது பாலையாவே பயந்துருக்காரா படத்தை பார்த்து. இது என்ன செப்புண்டி ஏமிரா இது, ஏமிரா இது என்னோட கேசரி ஆடாது. அந்த அளவு அவர் தெரிச்சிருக்காரு. இந்த ஒரு படம், இப்போ ஒரு படம் வந்து அகண்டா, அதுல அம்பு அப்படி விட்டாருன்னா இங்க இருக்கான் அவனை சீவாது, அவனுக்கு பின்னாடி இருக்கவனை சீவிட்டு அம்பு கைக்கு வருது, எது சூலம். அதை விட மோசமா இருக்கான் இது. என்னடா இது, இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க? நான் நடிச்சிருப்பேனே. ஏமிராது அடுத்த படத்துல நீ ரோபோ அடிக்கிற மாதிரி எனக்கு கொடுங்க. அகண்டா 4, அகண்டா 3 வருது, அதுல வருது ரோபோ அடிச்சு நொறுக்கிறாரு இவரு. அப்போ இதை பார்த்துட்டு சொல்லிட்டாங்க 2 மாநாடுக்கு சமம், அது வரைக்கும் கட்சி வேலையே செய்யக்கூடாது. அதனாலதான் இவங்க எல்லாம் சைலண்டா இருக்காங்க. இல்ல இப்ப கட்சி வேலை பார்க்கறதுக்கு உண்டான சூழல் இப்போதைக்கு இல்லை அப்படின்ற வாதம் தானே அவங்க வைக்கிறாங்க. இப்போ என்ன பொலிட்டிக்கலா அவருக்கு வந்து ஒரு நெருக்கடி ஜனநாயகன் படத்துக்கு வந்திருக்கு, அது திமுக அந்த சதியை பண்ணிக்கிட்டு இருக்கு, அதனால நாம வந்து அந்த படத்தை வெளிவர்றதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம் அப்படின்னு தான் அவங்க தரப்புல வாதம் வைக்கிறாங்க. அப்போ அது வரைக்கும் நாங்கள் கட்சி வேலைகளோ சமூகத்தில் எந்த பிரச்சனைகள் நடந்தாலோ எது நடந்தாலும் நாங்கள் குரல் கொடுக்க மாட்டோம். படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நாங்கள் சைலண்டாக இருப்போம். அதுதான் எங்களுடைய மோட்டிவ். இவங்க அடுத்து நீங்கள் இந்த படத்துக்கு வருவோம். இப்போ எலெக்ஷன் வரைக்கும் படம் வரலன்னா எலெக்ஷனில் நிற்க மாட்டாங்க. நிற்க மாட்டாங்க. படம் வரணும். ஸோ சிம்பிள். எலெக்ஷன் வர மாட்டாங்க. ஸோ சிம்பிள். அவ்வளோதான். அதாவது சாணக்கியா கிளப்பி விட்டான் முந்தா நேத்து. தேர்தலில் நிற்பதே சந்தேகம் என்று தாவேகா வட்டாரத்திலிருந்து தகவல். ஐயா விஜய் நிக்க மாட்டாராமா? விஜய் தேர்தலில் நிக்கல. எனக்கும் அப்படிதான் தகவல் வந்துச்சு. அவர் நிக்கல. இது வந்து ஒரு எப்படி சொல்றது, இந்த டர்ஃப்ல போயிட்டு ஒரு கேம் விளையாடுவாங்கல்ல, ட்ரைவ் மாதிரி விளையாடுவாங்களா 1/2 மணி நேரம் வாடகைக்கு, அந்த மாதிரி இவங்க இந்த எலெக்ஷனை டர்ஃப் மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. ஆளுங்க நிக்க வைப்போம், எந்த தொகுதியில் அதிகமாக ஓட்டு வாங்குதோ அந்த இடத்துல அது டிகே பிரபுவோ பர்வேஸோ யாரா இருந்தாலும் வாபஸ் வாங்குன்னு அடுத்த ஒரு 6 மாசத்துல ஒரு இடைத்தேர்தலில் அவர் நிக்கிறதுக்கான வேலைக்கு நடக்குமா? சீரியஸா இவர் எங்க நிப்பாரு நினைக்கிறீங்க? எந்த தொகுதியில நிப்பாரு? வீல ஆரம்பிக்கிற தொகுதி தான் நிப்பாரு. வீல ஆரம்பிக்கிற தொகுதினா விருகம்பாக்கம். விருகம்பாக்கத்துல நிக்க முடியாதுங்க. வேளச்சேரியில ஆமா வேளச்சேரி நிக்கலாம், ஏன்னா கூட்டணி கட்சி தான் நின்று இருக்காங்க. வேளச்சேரி தொகுதியா? சட்டமன்ற தொகுதியா? ஆமா, நீங்க அங்க வேணா வாய்ப்பு இருக்கு நிக்கிறதுக்கு. ஏன்னா அவர் வந்து உள்ள கூட்டு போய் நிப்பாட்டி வச்சிடலாம். ஏன்னா கூட்டணி காங்கிரஸ் தான் நினைக்கிறேன். அங்க எம்எல்ஏ இருக்கு. இவங்க காங்கிரஸோட கூட்டணி. அப்ப அது வச்சுக்கலாமே. என்னையா இது, நம்ம எல்லாம் ஒரு 2-3 பேர் சீட்டு கன்ஃபார்ம். டிகே பிரபுக்கு கன்ஃபார்ம். இதுல இன்ஸ்டாகிராம்லயா? இன்ஸ்டாகிராம் இல்ல பிகன் நோட்ஸ்லயா? தொகுதி கலாட்டால காரக்குடில கன்ஃபார்ம். காரக்குடி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பட்டியல் வந்து இனிமே தளபதி தான் ஒவ்வொருத்தரையும் 1-to-1 நேர்காணல் செய்து வேட்பாளரை அறிவிப்பார் என தீர்மானம்னு ஒண்ணு கூட்டம் உள்ள நடக்குது. வெளியில காரக்குடியின் அடுத்த வேட்பாளர் டிகே பிரபு, அது தலைவர் அறிவிச்சுட்டு போட்டோம், இங்க நான் தான் அப்படின்னு இவர் அசால்ட்டா அறிவிச்சுட்டு போயிடுறாங்க. இவர் கன்ஃபார்ம். அவர் அது ஏற்கனவே செட்டில். அவர் இப்ப சட்டமன்ற உறுப்பினராகவே வாழ்றாரு. அப்படியா? நாடாளுமன்றம் தெரியுமா காரக்குடி அப்படின்னா அதனால அவர் வந்து தனியா நிக்கிறதுக்கான வேலைகள்லாம் நடக்குது. அடுத்ததா நம்ம ஐஆர்எஸ் அதிகாரி அவர் வந்து திருச்செங்கோடுல நிக்கிறதுக்கு பிளான் பண்றாரு. என்னத்தை எதை வச்சு நிக்கிறாராம்? நாமக்கல் மாவட்ட செயலாளர் போட்டு விட்ட ஸ்கேம்லாம் இவரோட பங்கு அதிகமா இருக்கு. நாமக்கல் ஆள் மாட்டி விட்டார்ல, அது மாட்டி விட்டது, அதை லாபி பண்ணது எல்லாத்துலயும் இவருடைய பங்கு. அது என்ன பஞ்சாயத்து? நாமக்கல் மாவட்டம். அதான் நாமக்கல் மாவட்டத்துல ஒரு பொண்ணோட வீட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டு பதவி தரணும் போய் லீலைகள் பண்ணாப்புல. அந்த திமுக செஞ்ச சதின்னு நாங்களே. அது பின்னாடி நம்மளாதான் இருக்காரு. நாமக்கல் மாவட்ட செயலாளர் ஆகணும் தான் நம்ம ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜனுக்கு ஒரு மோட்டிவ். அதுக்குள்ளதான் திருச்செங்கோடு வருது. அதுக்குள்ள நின்னா போதும் அப்படின்னு திருச்செங்கோடுல நான் தான் நிக்க போறேன்னு நேற்று பொங்கல் விழாக்கு போன உடனே ஒரு வயசான தம்பி
அரசியல் பேசாதீங்க, மேடை நான் போட்டிருக்கேன்னு நான் தான் இந்த மேடைக்கு தலைவர். இறங்கு. ஓகே ஓகே கூல். ஓகே என்ன கூல் ட்ரிங்க்ஸ் உட்காரு. ஓகே ஓகே அந்த மாதிரி திருச்செங்கோடோட மரியாதை. ஒரு அரசியல் தலைவர்னா ஒரு மேடையில் ஏறி இப்படி ஏதாவது ஒரு சவுண்டு வருதுன்னா, ஐயா என்ன என்ன பிரச்சனை, நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், அந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லணும். என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? உங்களுக்காக தான் பேசுறேன். இந்த மேடை போடுறதுக்கு உண்டான பெரிய வாய்ப்பு எப்படி உருவாக்குச்சு, அது இதுன்னு 1008 விஷயத்தை பேசியிருக்கணும். ஒரு பொலிட்டீஷியனா இருக்கிறதுக்கே தகுதியற்ற அருகதையற்ற நபர்கள் இப்படி தான் பேசுவான். மேடை அதாவது ஏரியாவுக்குள்ள சிலுவண்டுகளா ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு அவன் ஒரு மேடையில் ஏறி நின்று பேசும்போது கீழே இருக்கிற ஒரு பூமர் தாத்தாவோ ஒரு அப்பாவோ நம்மளோ கொஞ்சம் இதான், டேய் கோமாளி இறங்கடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா ஏதாவது டபுள் மீனிங்ல ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. நம்ம பார்த்த உடனே டென்ஷன், டேய் அறிவில்லை 7 வயசு அது மேடல் நின்று இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னா டக்குன்னு அண்ணே சாரிங்க ஐயோ தப்பா பேசிடுமா அப்படின்னு பயந்துடுறேன். லிட்டரலா அருண்ராஜ் அந்த வேலையை தான். அருண்ராஜ் மட்டும் இல்ல, நம்ம டிகே பிரபு வருவான், அவருக்குமே பேச தெரியாது மேடையில் ஏறி. இந்த எல்கேஜின்னு ஒரு படத்துல ஒரு வில்ல இருப்பாள், இப்போது அண்ணன் சிறப்புரை ஆற்றுவார், இப்போது தமிழ்தாய் வாழ்த்து பாடுவார், என்னையாடா கோத்து விட்டு அந்த மாதிரிதான் டிகே பிரபு. ஒரு வாட்டி ஃபங்க்ஷன் போய் ஏதோ ஒரு சம்பந்தமா பேசும்போது ஏத்திட்டாங்க. இப்போது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், விடுதலை வந்து கஷ்டப்பட்டு வாங்கணும். இந்த நிறைய பேர் இது சென்சார்ஷிப் ஏதோ பேசுறாரு, அதனால நான் இதை பத்தி பேசினா சரியா வராது, அதனால தம்பி பேசுவாரு அப்படின்னு. நீங்க டிகே பிரபுவோட போய் வீடியோ பார்த்தீங்கன்னா டிகே பிரபு எந்திரிக்கிறாரு, பல்லு வளர்க்குறாரு, கம்ப்யூட்டர் சொரிகிறாரு, அங்கே போறாரு, இங்கே வராரு, தாவறாரு, குதிக்கிறாரு, கார் ஓட்டுறாரு, ரீல்ஸ் இதுதான் இருக்குமே தவிர ஒரு ரீல்ஸ்ல கூட டிகே பிரபுவோட வாய்ஸை நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க. ஒரு அரசியல் தலைவர் அவருடைய பேஜ் என்ன பேசணும், இந்த இடத்துல அம்பேத்கருடைய கொள்கையை பேசியிருக்கான், பெரியாருடைய கொள்கையை பேசி, விஜய் பத்தி பேசியிருக்காங்க, கட்சி கொள்கை. நீ எங்களை பெரிய தலைவர்லாம் பேச மாட்டீங்க. பல்லு பிடிங்கி இருப்பாரோ அந்த வீடியோ கூட காணுங்க ரீல்ஸ்ல. அதுதாங்க எனக்கு ஒருவேளை பல்லு புடுங்கி இருக்கிறதுனால ஏதும் பேச்சு வராம அப்படி இன்னொருத்தரோட பல்லு புடுங்குற வீடியோ போட்டா ப்ரொஃபஷனல் வீடியோ போடலாம் அப்படி நினைச்சேன். நாம ஒருபோதும் அவருடைய தொழிலை வைத்து நம்ம பண்ண போறது இல்ல. ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா பேச வராது. ஒரு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணி ஒரு மாசம் பேசாதீங்கன்னு ஒரு வீடியோ கூட அவரோட வாய்ஸோ அவர் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காருன்ற வீடியோவே இல்லை. அவரு எம்எல்ஏ. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு ஊரே சசிகலா வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தேடினாங்க. சசிகலாவுடைய குரலை கேட்ட ஆட்கள் தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. க்ளோஸ்டு சர்க்கிளுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நேரத்தில் நான் வந்து ரிப்போர்ட்டு சசிகலா குரல் கேட்டுறாதா, அந்த குரலை யாரு பிரேக் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரியே ஒரு டென்ஷன் இருக்கும். சசிகலா ஃபர்ஸ்ட் வந்து பேச வந்தோடனே சிலம்பம் கற்றுக் கொடுங்க மாஸ்டர் அப்படின்னு கீச்சுன்னு பேசுற மாதிரி ஒரு டோன் வந்த உடனே ஜெயலலிதா வாய்ஸை கேட்டவங்க எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படின்னு இப்படி இழுத்து அந்த டோனை கேட்டுட்டு சசிகலா வாய்ஸ் வந்த உடனே திமுகவுக்கு எதிரியா நான் இருக்கிறது மறந்து போச்சு, டோரா பயணங்கள் அப்படியாச்சா புஷ் அப்படி ஒரு கியூரியஸ் இருக்கக்கூடிய வாய்ஸா டிகே பிரபு இருக்கிறார். வாய்ப்புல இவர் ஒரு சைடு, இன்னொருத்தர் இருக்காரு, பேசுற வீடியோ இருக்கும் ஆனா சவுண்ட் இருக்காது. அவர் மாமன்ற கூட்டத்திலேயே அவர் எம்சி, லோக்கல் எம்சி இல்ல, அவர் அந்த இவர் பர்வேஸ் அப்படின்னு பேசுறாரு. சரி அது ஏன்னா வீடியோ இருக்காரு, தேடி பார்த்தா வாய்ஸ் இல்லை. அப்புறம் ஒரு நாள் ஒரு ரா ஃபுட்டேஜே நீங்க வாங்கினா கூட அதுல வாய்ஸ் இருக்காது. ஏன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. அதே மாதிரி ஆபீஸ் எம்சி ஆபீஸ்ல உட்காந்துருக்காப்ல, கவுன்சிலர் ஆபீஸ்ல வெளியே ஒரு 10 பேர் மனுவோட உட்காந்துருக்காங்க ஏரியாக்காரங்க. இவன் உட்காந்துக்கிறான், திடீர்னு 2 பேப்பர் பிறட்டினா டப்புன்னு எந்திரிச்சு கட்ட ஓடி ஜீப்ல ஏறி போயிட்டான். 10 பேர் மனு கொடுக்க உட்காந்துருக்காங்க. அது ஒரு ரீல்ஸா போடுறான். ஏதோ பெரிய வேலை இருக்க மாதிரி. சரி அது என்னதான்டா வேலைன்னு அடுத்த ரீல்ல போய் பார்த்தா அது இல்ல. அமேசான்ல வைஃப் டெலிவரி ஆர்டர் பண்ணிருப்பாங்க. எங்க சீக்கிரமா ஓடிபி கொடுங்க, ரிட்டர்ன் போச்சு செத்த. அது ஒண்ணு. இது மாதிரி பல இந்த தார்னு ஒரு ஜீப்பை வாங்கி வச்சுக்கிறாங்கடா, எல்லாரும் அதுல அப்படியே அடுத்த விஜயா வாழ்றாங்க. இப்படி கை காட்டுறாங்க. அந்த டீ கடைக்காரர் அப்படி பாக்குறாரு, என்ன அவனாச்சும் பரவாயில்ல லோக்கல்ல இருக்கிறான் கைய காட்டுறான். டெல்லியில போய் அண்ணன் கைய காட்டுறான். டெல்லியில போய் யாருக்கு ரோட்ல போறவனுக்குலாம் கைய அவன் மண்டையை சொல்லிட்டு யாரா நீ கோமாளி அவங்க பாப்பாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலோட கட்சி நினைக்கிறேன் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கிட்டு போறாங்க. அப்படியே நினைச்சிருப்பாங்க. லிட்டரலா ஒரு போற கார் பூராமே ஷீல்டு ஒட்டி கைதானி உட்கார்ந்த மாதிரியே தான் உட்கார்ந்து இருந்தாப்ல.
அப்படித்தான் இருக்கும். அப்ப வயிறு வலிக்குது. அப்ப இவங்க கட்சி டிகே பிரபுவுக்கு என்ன பிரச்சனை? இப்ப டிகே பிரபு வந்து அங்க லோக்கல்ல போய் விசாரிச்சேன். ஆள் வந்து ஒரு உமன் அசால்ட் கேஸ்ல மாட்டியிருக்காப்ல. உமன் அசால்ட்னா 2-3 உமன் அசால்ட் கேஸ்ல மாட்டியிருக்காரு. அதுல ஒரு பொண்ணு வந்து வேற மாநிலத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு வச்சு இவர் வந்து அபியூஸ் பண்ணி இது பண்ணியிருக்காப்ல. சரிங்க, இந்த டேட்டா கொடுங்க என்னன்னு பேசுவோம்னா, இப்ப அது யாருக்கிட்ட இருக்குன்னா காரைக்குடியில இருக்க நாம் தமிழர் கட்சியிலும் காங்கிரஸ் கட்சியிலும் இருக்கு. அந்த பொண்ணு கொடுத்த எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. இவன் இந்த ஆளு சீட்டு வாங்கினாருன்னா அதை ரிவீல் பண்ணா அவங்க ரெடியா வச்சிருக்காங்க. சீட்டு வாங்கினா நார் அடிச்சிருவாங்க, ரெடியா இருக்கிறாங்க நார் அடிக்கிறதுக்கு. நீ கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். குடும்பமே ஏதோ பெரிய அரசியல் ஆளு வந்து அமமுக, அதுக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு கட்சி கவுன்சிலர், இப்ப அமமுகல அப்பா இருக்காரு. இப்ப பையன் வந்து முழுக்க முழுக்க ஒரு நாளைக்கு சமூக பணியாக ஒரு 10 ரீல்ஸ் எடுக்கிறதா அவருடைய முதல் பணியா இருக்கு. டெய்லி அத பூரா கிரியேட்டர்ஸ்க்கு பாதி ரேட்டுக்கு விக்கிறது. ஐயா அவரோட கமெண்ட்ல யோ உன்னெல்லாம் யார் யார் ரீல்ஸ் எடுக்க வந்தா மூஞ்சே பாரு அப்படின்னு திட்டிட்டா 2 நாள் மூட் அவுட்ல இருப்பாராம். அந்த நேரத்துல வைத்தியம் பார்க்க எவனும் பல்ல கொண்டு போயிடாங்கடா, மொத்த பள்ளி பிடிங்க மூட் அவுட் ஆயிடுவாராம். எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் ஆயிடுவார். சின்னதா பக்கத்துல அப்படின்ற மாதிரியான கேரக்டரா. அப்ப இவரை யாராவது திட்டாங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் எப்படி கமெண்ட்ஸ் வரும்னா, நீங்க பிரபு பத்தி அப்படி பேசாதீங்க, அதையும் இவங்களே பக்கத்துல உட்கார்ந்து அவர் ரொம்ப நல்லவர், அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும், அதை மீறி நம்ம திட்டோம்னா டேய் உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை, அவர் நல்லவர்றானோ, அதையும் மீறி போட்டோம்னா நம்மள வந்து மாஃப் பண்றோம். மாஃப் பண்றது ஏரியாவை சொல்றா வரேன்டா அப்படின்னு பேசுறது. அப்பதான் அப்பா என்ட்ரி ஆகும். ஆமா, அப்பா முன்னாடி பையன் பாவங்க விடுங்கன்னா அவர் வந்து காப்பாத்திடுவாரு. ஹை பட்ஜெட் விஜய் இவர்தான். யாரு? டிகே பிரபு. லோ பட்ஜெட் விஜய். ஏன்னா சல்லி ஒரு பைசா கூட சரி செலவு பண்ணாதால நம்ம விஜய் பனையூர்லயே இருப்பாரு. அவன் உடனே தவன் அவனாவது பரவாயில்ல 10 கேமராவை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு தார் வண்டியை வாங்கிக்கிட்டு. ஐயா நீங்க டிவி நீங்க நாளைக்கு ஊருக்குள்ள காசு இல்ல வேலையில சுத்திட்டு இருக்கீங்கன்னா தம்பி ஒரு ஆண்ட்ராய்டு போன் வாங்கி தரேன், அண்ணனை எப்பெல்லாம் பாக்குறே ஒரு ரீல் எடுத்து போட்டா போதும், ஓகேவா? ஆனா நம்ம டீம் உன்னை ஃபாலோ பண்ணணும், நீ எனக்காக ரீல் போடுறியா இல்லையான்னு. அவனால ஒரு ஆண்ட்ராய்டு போன் வாங்கி கொடுத்துருவாரு. பட்டுன்னு ஒரு 10,000 ரூபாய் மாசம், சுத்து கூட சுத்து, அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்படி வாங்கி கொடுத்து செட்டப் பண்ணிட்டாரு. இன்ஸ்டாகிராமா அது இதுன்னு எல்லாம் சேர்த்து மாசம் 50 லட்ச ரூபா ப்ரொமோஷன். கட்சி ப்ரொமோஷன்ல அவருக்கான ப்ரொமோஷன். ஒரு பல்லு புடுக்குனா 1500 ரூபாய், 2 பல்லு புடுக்குனா 3000 ரூபாய். அப்படி ஒரு மாதிரி சொல்றாங்க. லட்சமா செலவு. அது இவர் ஒரு சைடு. அடுத்து இவரு நம்ம பர்வேஸ், அவரும் தன்னுடைய ப்ரொமோஷனுக்காக மட்டுமே நீங்க வந்து ஒரு கட்சியோட நபருடைய பேஜ்லாம் பாத்தீங்கன்னா அந்த கட்சியோட தலைவர்களை ப்ரொமோட் பண்ணி ஓடும். ஆமா, இப்ப திமுக உடைய ஆதரவாளர்கள் ஐடின்னு நீங்க எடுத்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு கூஸ் பம்ப்ஸ், உதயநிதி ஸ்டாலினுக்கு கூஸ் பம்ப்ஸ், கனிமொழிக்கு கூஸ் பம்ப்ஸ். அதிமுக எடுத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்புனா எடப்பாடி பழனிசாமி தரப்பு. கொஞ்ச நாளைக்கு சவுக்கு சங்கருக்கு ஃபயர் விடு. அந்த நிலைமையில தான் இருக்காங்க அதிமுக. வேற யாருக்கு ஃபயர் விடுறது? அப்ப இதெல்லாம் ஓடும்ல. இவங்க சைடு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் மாவட்ட செயலர் எல்லாருமே தன்னை ஒரு விஜயா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. இவங்களே கேரக்டரா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்க வந்து காது குடஞ்சிட்டு இப்படி தூங்க போடுவாங்க, காது குடஞ்சிட்டு இப்படிதான் பண்ணுவாங்க, கீழே போடுறா. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு நபர்களா இவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி கையை எப்படி வச்சுக்கிட்டு நடக்கிறது. ஆமா, அது டாட்டா இப்படி காட்ட மாட்டாங்க, இப்படி காட்டுறது. என்னங்கடா வாழ்க்கை, கையை தூக்கி தான் காட்டேன்டா. கட்டிங்க. இது எதுல இருந்து வந்ததுன்னா, கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சப்ப கமலஹாசன் கட்சியில சேர்ந்த எல்லாரும் இப்படி கை கட்டிகிட்டே இருப்பாங்க, இப்படி கை கட்டிகிட்டே இருப்பாங்க. நாம் தமிழரில் இருக்கிறவன்லாம் இப்படி கட்டிகிட்டே இருப்பான். இது எல்லாத்தையும் அவங்க வந்து அவங்களாவே உணர்ந்து ஒரு சிம்பிளாக இது பண்ணாங்க. அவங்க செஞ்சதுலையாச்சு அவங்களுடைய பொலிட்டிக்கலுக்கான ஒரு அடையாளம், ஒரு சிம்பிளாக அது இருந்துச்சு. நாம் தமிழருக்கு இப்படி கையை தூக்குறதா இருக்கட்டும், இப்படி வைக்கிறதா இருக்கட்டும், இப்படி வைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்களுடைய ட்ரேட்மார்க் முத்திரை. விஜய்க்கு ட்ரேட்மார்க் முத்திரைன்னு நீ என்ன சொல்றது? இப்படி 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 ரேலுக்கு தானே போன நீ. அங்க உனக்கு கோமாளித்தனம். போன வாட்டி ஏதோ ஒரு இது போயிட்டு வரும்போது நடந்து வந்துட்டு இருக்கும்போது இப்படின்ட்டு போனான். கூட இருக்க அதிகாரி பாதுகாப்பா போட்டு வந்துகிட்டு ரியாக்ஷன் அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. அது வேற காரணம் சொன்னாங்க. அந்த மேல அந்த நுழையும் போது நீங்க இந்த போத்தீஸ், சென்னை சில்க்ஸ்ல எல்லாம் ஃபேன் வந்து ப்ளோ அடிக்கும் தெரியுமா? அது மாதிரி ஏர்போர்ட்ல அந்த என்ட்ரன்ஸ்ல வந்து இந்த இதுல வந்து மேல இருந்து ஏர் ப்ளோ அடிக்கும். அது வந்து விலகிருச்சுன்னா நல்லா இருக்காது அப்படின்றதுனால அதை குறைச்சிட்டு இப்படி வெளியில வந்தாரு அப்படின்னு எனக்கு வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருக்கக்கூடிய அப்படி சொன்னாங்க நண்பர் தான் சொன்னாங்க. நம்ம என்னன்னா அந்த டீம் ஒரு ஜிஆர் டீம் போனா வெளியில வரைக்கும் காத்தடிக்கும், நம்ம உள்ளலாம் போக முடியாது. பார்த்தாலே கண்டு வச்சு வெளி வாங்க வந்ததானே நீ அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால அப்படி வந்து
நம்ம அப்படிதான் பண்ணுவோம். ஐயோ அப்படிதான் பார்த்துடுவோம். நம்மளால முடியும், அவரால் அது பண்ண முடியாது. வேறு சில பிரச்சனைகள் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரிக்கெட் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஃப்ளைட்ல இருந்து இறங்கணும்னு அப்படி இறங்குறது, குதிக்கிறது, இதெல்லாமே இவங்க மேனரிசம் பண்றாங்க. இப்ப பைக்ல இருந்து அந்த கார்ல இருந்து குதிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் கொள்கை தலைவர் அம்பேத்கர்னாரு, கொள்கை தலைவர் பெரியார்னாரு. நீ ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் அதை ஏதாவது ஃபாலோ பண்ணி பேசி அது பதிவுகள் ஏதாவது போட்டு அவங்களோட போட்டோவை போட்டு ஃபாலோ பண்ணுறேன்னு ரெகுலராக காட்டினா. என்ன படத்தில் அங்கே நடித்தாங்க நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு? சும்மா யாரா பெரிய 100 ஒரு கலெக்ஷன் இருக்கா? 100 நாள் ஓடி இருக்கா? நீங்க பெரியார் படம் காமிச்சிங்க, பார்த்தா சத்யராஜ் நடிச்சிருக்காரு, எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி சொல்லுவாங்க. நீங்க அப்படிலாம் அவங்கள சொல்ல முடியாது. பிரச்சனையா போய்கிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தா ஜான் ஆரோக்கியசாமியை போட்டு பொதுமத்தை அடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அதுதான் மெயின். நீங்க இவ்வளவு நாள் விஜயும் சிபிஐல மாட்டுவார், விஜயும் கைது செய்யணும், விஜய் மன்னிப்பு கேட்கணும், அப்புறம் விஜய் பிஜேபியோட கூட்டணி, பி டீம், அதிமுகவோட பேசினாரு, அங்க இங்கன்னு பேசும்போதெல்லாம் இவங்க கோவப்படவே இல்லை. ஜான் ஆரோக்கியசாமி விசாரணைக்கு வராரு. ஜான் ஆரோக்கியசாமி கைதுன்னு உடனே நேற்று ஒட்டுமொத்த கட்சியும் கொந்தளிக்குது. அப்ப இந்த கட்சி யாரு வச்சிருக்கா? யாரு எனக்கு தெரியும். கட்சி தலைவர் சிபிஐ விசாரணையில இருக்காரு, வெளியில ஜாலியா டிவி அதனால சந்தோஷமா இல்லடா, விசாரணையில உட்கார வச்சிருக்காங்க 7 மணி நேரமா. முட்டி போட்டிருக்காரா என்ன செய்யறாரு தெரியாது. கத்தி படத்துல உட்கார வச்ச மாதிரி உட்கார வச்சிருக்காங்க, எதுவுமே தெரியாது. ஏதோ ஒண்ணு ஒரு வகையில அரெஸ்ட், ஓம் அரெஸ்ட், ஓம் அரெஸ்ட். வெளியே உட்காந்து ஜாலியா கத்திட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் அங்க இருக்கிற ஆளுங்க ஏதோ செட் பண்ண மாதிரியே இருக்கு, சொட்டு போட்டு கத்துறாங்க. சரி போய் தொலை. இப்ப ஜான் பேர் உடனே சிடிஆர் முதல்கொண்டு அறத்தோட செயல்படணும். என்ன அறம்? அவன் ஜான் ஆரோக்கியசாமி ஒரு புரோக்கர். இந்த வாட்டி உன் கட்சியை ஜெயிக்க வச்ச ஒரு புரோக்கர். அடுத்த வாட்டி வேற யாருக்காவது போக போறாரு அவரு. ஆமா, அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை போய் நீங்க பொலிட்டிக்கல் அட்வைசர் ரேஞ்சுக்கு வச்சா அதனுடைய விளைவு இதுதான். நம்ம ஆரம்பத்துல இருந்து ஜான் ஆரோக்கியசாமி யாருன்னு பேசிக்கிட்டே இருக்கிறோம். இன்னொன்று, இந்த ஜான் ஆரோக்கியசாமியை இன்னைக்கு இவங்க எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க. ஜான் கூட இருந்துக்கிட்டு பல விஷயங்களை செய்ய விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறானுங்க. ஆரம்பத்துல இருந்தே சொல்கிறோம், ஜான் ஆரோக்கியசாமி இருந்தால் இப்படித்தான் இருக்கும். உங்கள் அண்ணனுக்கு அறிவு இருந்துச்சுன்னா அவன் பேச்சை கேட்காம தாட்டியமாக தான் ஒரு வேலையை பார்த்து ஒரு விஷயத்தை முன்னெடுக்கணுன்றது புரியும். அப்படியான சென்ஸ் எதுவுமே இல்லாததுனால தான் ஜானை கூட வச்சுக்கிட்டு அவர் செய்யறது பூராமே சரியா இருக்குன்ற குருட்டுத்தனமான நம்பிக்கையில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த ஜான் ஆரோக்கியசாமி தான் அருண்ராஜ் ஐஆர்எஸோட க்ளோஸ். அருண்ராஜ் ஐஆர்எஸ் மூலமா தான் ஜான் ஆரோக்கியசாமி விஜய் கிட்டேயே வர்றாரு. அந்த ரெய்டு பஞ்சாயத்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு உள்ள வரும்போது. இன்னொன்னு, ஜான் ஆரோக்கியசாமி என்னமோ பொலிட்டிக்கல் புலி ரேஞ்சுக்கு பேசுறது இருக்குல்ல, அது ரொம்ப அபத்தம். ஜான் ஆரோக்கியசாமி கால் வச்ச இடம்லாம் ஆம புகுந்த வீடு மாதிரி. அது உருப்பட்டு அன்புமணி ராமதாஸ் சீமான் ஆனா சீமான்ட்ட மிளகா அரைக்கிறதுக்காக திருவெற்றியூர் தொகுதிக்கு போய் வேலை பார்த்தாரு. திருவெற்றியூர் தொகுதியில நாசப்படுத்தி தோத்து போய் வெளியில வந்தாரு. ஆமா, அப்ப அதாவது ஒருத்தனை ஒண்ணு இல்லைங்க, விஜய் படம் நடிக்கிறார், ஒரு படத்துக்கு டைரக்டரை ஃபிக்ஸ் பண்றாரு. நல்ல படம் கொடுத்த டைரக்டர் தானே படம் பண்ணுவார். நல்லா ஓடி இருக்கு, எச் வினோத்தை வச்சு ஒரு படம் சதுரங்க வேட்டை சூப்பர் ஹிட்டு, அஜித்தை வச்சு 2 படம் நல்லா ஓடிடுச்சு, வசூல் இருக்கு, அதனால நம்ம கூப்பிடுவோன்னு தானே கூப்பிட்டுருக்கிறாரு. இதே தானே எல்லா டைரக்டருக்கும் அவர் வச்சிருக்கிற கிரைட்டீரியா. அப்படிப்பட்டவர் தன்னுடைய அரசியல் கட்சிக்கு ஜெயிக்கிற ஒருத்தனை தானே ஸ்ட்ராட்டஜிஸ்டா கூப்பிடணும். நாங்க கூப்பிட்டோங்க, பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டோம், அவர் வரமாட்டேன்ட்டாரு. எங்களை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு வந்தாரு பார்த்தாரு, சீன்ட்டு போயிட்டாரு. என்ன எங்க மேல தப்பு சொல்றீங்க? தப்பு மட்டும் இல்ல, கேவலப்படுத்தினாரு. என்ன சொன்னாருன்னா, காலையில 6 மணிக்கு எந்திரினாரு. இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு எதிரானது. இது தப்பு. தூங்காம இருக்கு 6 மணி வரைக்கும். புசியானது போய் சொல்லியிருக்காங்க, தலைவரே 6 மணிக்கு எந்திரிக்க சொல்றாங்க. தலைவரே வேணாம் 6 மணிக்கு எந்திரி. காலையில வீட்டை விட்டு கிளம்புனா பொழுது அடையும் போது 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வரணும். அது வரைக்கும் தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணணும். எந்தெந்த பகுதிகள்ன்றது வரைக்கும் நான் லிஸ்ட்டு போட்டு தர்றேன். ஒவ்வொரு ஏரியாலையும் எங்கெங்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட் வைக்கணும், எங்கெங்கெல்லாம் குறைகள் கேட்கப்படணும், எந்தெந்த இடங்கள்லாம் ஃபாலோ பண்ணி அதை ஒரு டீமை வச்சு அறிக்கையாக ரெடி பண்ணி கொடுக்கணும். இப்படிங்கிறது இது டெம்ப்ளேட்டுங்க. இதை பிரசாந்த் கிஷோர் சொல்லணும்லாம் இல்லை. இது அரசியலில் அரிச்சுவடி தெரிஞ்ச ஒருத்தன், எவனாவது ஒருத்தன் அதை ஈஸியாக சொல்லிட முடியும். இதையே பிரசாந்த் கிஷோர் தான் சொல்கிற நிலைமையில தான் இருக்காங்க. அப்படி சொல்லப்பட்ட பிரசாந்த் கிஷோர்ட்டையாவது நீங்கள் வாங்கி இருக்கலாம்ல, கேட்டிருந்துருக்கலாம்ல. என்ன தலைவரே 6 மணிக்கு எந்திரிக்க சொல்றான், என்ன தலைவரே 12 மணிக்கு வர சொல்றான், என்ன தலைவரே லைவா இருக்க சொல்றான். போன் வெங்கட் பிரபு போயிருக்கு. நீங்க போன் படத்துல ஒரு க்ளோன் மாதிரி செஞ்சீங்களே, அந்த மாதிரி ரெடி பண்ண முடியுமா?
வாய்ப்பு இருக்கா? தலைவரே சூப்பர் ஐடியா தலைவரே. நீங்க 6 மணிக்கு எந்திரிக்க சொல்றீங்க, எங்க தலைவர் வந்து 6 மணி வரைக்கும் முழிச்சுதான் இருப்பாரு, அப்புறம் தூங்கவே போவாரு. அப்ப 6 மணிக்கு முடிச்சிருப்பாரு. உனக்கு தேவையான வந்துச்சா இல்லையா? அவர்தான் எங்க தலைவர் வந்து ஏரியா போகணும், அவள் தானே விட்டே நம்ம பசங்க ரீல்ஸ் அனுப்பிச்சு விடுவானுங்க, முடிஞ்சு அவள்தான். அந்த நிலைமையில பிரசாந்த் கிஷோர் போயிட்டாரு. ஜான் ஆரோக்கியசாமியை கூப்பிட்டானுங்க. ஜான் ஆரோக்கியசாமியுடைய ரோல் என்ன? ஒரு ஏரியாவில் எங்கே செல்வாக்கு இருக்குது, அந்த ஏரியாவில் அந்த கட்சியை வளர்ப்பதற்கு என்ன வேலை பார்க்கணும்னு கீழே இருக்கிற ஆளை வழி நடத்துறதுக்கு, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மெரிட்ஸை எடுத்துகிட்டு வந்து சொல்கிறதுக்கு உண்டான வேலை. யார் யாரோட அவர் தொடர்பில் இருக்கணும், கியூ பிரான்ச்சில் இருக்கக்கூடிய ஆட்களோட தொடர்பில் இருக்கணும், மித்த இடங்களில் இருக்கக்கூடிய நபர்களோட தொடர்பில் இருந்து கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு ஸ்டடி பண்ணி கொடுக்கணும். ஜான் ஆரோக்கியசாமிக்கு கியூ பிரான்ச்சில் ஒருத்தன் கூட கிடையாது. ஜான் ஆரோக்கியசாமி கியூ பிரான்ச்சில் இருக்கிற யாருக்காவது ஃபோன் பண்ணால் இந்த ஸ்பாம் கால் மாதிரி அவனை போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி இன்னொன்னு என்ன தெரியுமா, ஜான் ஆரோக்கியசாமிக்கு கீழே வந்து ஒரு 6 வடமாநில பிஏ இருக்காங்க, அவங்ககிட்ட தான் பேசணும். எதுல? ஹிந்திலையா? என்னன்னு தெரியாது, பர்மிஷனா மிரட்டுவோம் போல இருக்கு. அப்போ இந்த 6 பேர் இருக்காங்களா, இதை தாண்டி 2 எடிட்டர் தான் இருக்காங்களா. ஜான் ஆரோக்கியம் மொத்தமே டீமே இவ்வளவுதான் தாவேக்காவுல. சரி, வாய்ஸ் ஆஃப் காமன்ல எவ்வளவுன்னா அந்த ப்ளூ கலர் பில்டிங் தேனா போயிட்டேன், முழுக்க ஆளு என்னடா பண்றாங்கன்னு கேட்டா, ஆதவர்ஜனா மாசம் மாசம் யாருக்கு பேமெண்ட் கொடுக்குறாருன்னு கணக்கு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 7 ஃபேக் ஐடி இன்ஸ்டாகிராமில் வச்சுருக்காங்கயா. அது பேரே வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு ஆபாசமான ஐடிகள் அந்த ஐடி பூரா. அந்த ஐடியை பூரா ப்ரொஃபஷனலாக வச்சு மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஆஃப் காமன் மெயின்டைன் பண்ண இவங்க வந்து சங்கி மங்கி சொங்கின்னு பெண் நடத்துகிறாங்க அப்படின்னு ஒரு வீடியோவை போட்டுட்டு சுற்றுனாங்க. இல்லை, இதே மாதிரி உங்கள் வாய்ஸ் ஆஃப் காமன் நடத்துகிற ஆபாசமான ஐடிகளுடைய பேரையே வெளியில் சொல்ல முடியாது. ஐயா, நான் அவர்கிட்ட பேசினேன். அவர் என்ன சொன்னார்னா, நான் 60 ஐடி வச்சுருக்கேன்னாரு. இதில் இன்ஸ்டாலையா? ட்விட்டரில் 60 ஐடி வச்சுருக்கேன் அப்படின்னாரு. இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன், இவங்களுக்காக ஒரு தீய வேலை செய்யறதுக்காக வந்தேன். அதாவது ஒரு போஸ்ட் வருதுன்னா அந்த 60 ஐடியில இருந்தும் டக்கு டக்கு வாவ் மாஸ் அப்படின்னு போடுறதுக்கு அந்த ஐடி எல்லாமே நல்ல ஃபாலோவர்ஸோட வச்சிருந்த ஒரு ஐடி. அதில் குறைஞ்சது ஒரு 30 ஐடி ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கும். 60 ஐடி வச்சுருந்தேன் அப்படின்னாரு. சரிங்க, இப்போ நிறைய ஐடி சுற்றுது, இந்த பிரியா, எஸ்தரு, சங்கீதா அப்படிலாம் போகிற போக்கில் சொல்லிட்டு போனா, இது எல்லாமே ஒரு ஆள் பர்சனோட ஐடியா கூட இருக்கலாம். இந்த கேர்ள் டீமில் வர எல்லாமே ஒரு பெண்ணோட ஐடி. சமீபத்தில் அவங்க கட்சியிலேருந்து பெருசாக அறிக்கை கட்டுரை எழுதி கொடுத்துட்டு வெளியில் ஓடி போனோம். இப்போ இருக்காங்களான்னு தெரியாது, ஆனால் ஓடுது. இவ்வளவுதான் அவங்களோட செல்வாக்கே முதல்ல. இவ்வளவுதான். ஆனா அதை சோசியல் மீடியால பெருசா காட்டுறாங்க. இப்ப இந்த வேலையை வாச்சு ஜான் ஆரோக்கியசாமி பார்க்கணும்ல, அதுவும் பார்க்க தெரியாது. வேலை என்ன தெரியுமா? அல்லுசில்லா சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்கிறவனை பூரா பற்றியும் கட்சிக்குள்ளே சேர்க்குறது. அவன் கஞ்சா குடிக்கா இருப்பான், இதுக்கும் தாடி வச்சுக்கிட்டு பார்க்குறதுக்கே ரோக்கு மாதிரி இருப்பான், ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிட்டு தெரியுமா, வாயை திறந்தா பொய்யா பேசுவான், இப்படிப்பட்ட ஆள். அப்புறம் இந்த பக்கம் வேற ஒரு கட்சியில் நல்ல மேடைக்கு மேலே நல்ல பேமெண்ட் வாங்கிட்டு இருந்த ஆளாக இருப்பாப்புல, அவரை கூட்டி அந்த ஆசை வார்த்தை காட்டி இந்த பக்கம் கூட்டு வர்றேன்னு கூட்டு வந்து அவர் மட்டும் இல்லை, இப்போ ஜென்ரலாகவே சொல்கிறேன், அந்த ஆட்களை பூரா கூட்டியாந்து மேடையே கொடுக்காம சும்மா உட்கார வைக்கிறது. இதுல ஆகப்பெரும் ஜோகம் என்னன்னா செங்கோட்டைய எங்கே எப்படி இருக்க வேண்டியவன் தெரியுமாடா? இதுக்குன்னே உங்களுக்கு ஒரு போட்டோ வைக்கிறேன். இந்த போட்டோல நீங்க செங்கோட்டை அவரை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தன்மானம் தருவேன், சரிங்களா? சன்மானம் என்ன தருவாரு? அவங்க வீட்டுல தீபாவளிக்கு செஞ்ச பலகாரத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு, பாத்தீங்களா? நான் இப்ப திரும்ப அதை எடுத்து போறேன். எங்க இந்த போட்டோல செங்கோட்டையில கண்டுபிடிங்க. விஜய் கார்ல இருக்காரா இல்ல, கீழே இருக்காரா இல்ல, இதுல இருக்காரா இல்ல, மேல புசிக்கு பொறணிக்கு பின்னாடி இருக்காரு பாருங்க. எடப்பாடிக்கிட்டே இருந்திருக்கலாமே புசிக்கு பொறணிக்கு பின்னாடி இருக்கார். இவ்வளவுதான் இவரோட மரியாதை. அவரையே இப்படிதான் உட்கார வச்சிருக்காங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கட்சி வேலை எதுவும் பார்க்காதீங்கன்னு. செங்கோட்டையன் இத்தனை வருஷமா கட்சி வேலை பார்க்கலன்னா அன்னைக்கு இந்த செங்கோட்டையன் செத்துட்டான்னு அர்த்தம்னு வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு ஆளு. தன்னுடைய கடைசி நிமிஷம் இருக்கிற வரைக்கும் அரசியல் அரசியல் அரசியல். அது தவிர முந்தா நாள் சேர்ந்தவனே மறுபடியும் இன்னைக்கு சேர்த்துக்கிட்டாரு, ஏதாவது ஒரு ஈவென்ட் நடத்திக்கிட்டே இருக்காரு. ஈவென்ட் எங்க நடத்துறாரு? அவருடைய ஆபீஸ்க்குள்ளேயே, அவர் வீட்டு வாசல்லையே. காம்பினேஷன் பாருங்க, மேல எம்ஜிஆர், ஜெயலலிதா, பக்கத்துல விஜய். ஜெய் கருமா அந்த காம்பினேஷன் தான். அவருக்கும் இந்த ரூலா, அவருக்கு கட்சி வேலை பார்க்க கூடாதுன்னு அவர் சாஃப்ட் டீலிங் பண்றாங்க. கொஞ்சம் ஏதாவது சொல்லிட்டா ஓடி போயிடுவாரு, அசிங்கமாயிருமோ. அதான் நீங்க ஒரு 100 பேரை சேர்க்கிறேன் என்ன செய்யலாம் அப்படின்னா சரி சரி. அதுல இன்னொரு சோகம் என்ன தெரியுமா? மாவட்ட செயலாளர் போன் பண்ணா போன் எடுக்க மாட்டான். ஆமா, ஏன்னா மாவட்ட செயலாளரை விட இவருக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னு கட்சிக்குள்ள அவருக்கு ஒரு காண்டு. ஐயா, ஒரு தீர்மானமே போட்டிருக்காங்க, மாவட்ட செயலாளர்கள் போன் எடுக்கலன்னா நடவடிக்கை எடுக்கப்படும். புசி தீர்மானமே போட்டிருக்காங்க. ஆமா, யாருக்காகனா புஷியானது கால் பண்ணி மாவட்ட அதுக்குதான் தீர்மானமே.
இனிமே என்னோட போன் யார் எடுக்கல கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு தீர்மானம். அது கீழே இருந்து தரிக்க தலைவரே ஒரு போன் நம்பர் வச்சு போன் பண்ணுங்க, கலெக்ஷனுக்கு ஒரு நம்பரு, கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு நம்பரு, ஒட்டு கேட்கறதுக்கு ஒரு நம்பரு, எல்லாத்துக்கும் அடிச்சா நான் எந்த நம்பர்ல இருந்து கால் பண்றேன். இது அப்படியே நம்ம அடுத்து இன்னைக்கு நடக்கிற கூட்டத்துக்கு வருவோம். இன்னைக்கு கூட்டம் நடக்குதா? இன்னைக்கு கூட்டம் நடக்குது. எங்க? டெல்லியில நடக்குதா? வந்துட்டாரா? பனையூர்ல நடக்குது. விஜய் வர மாட்டாரு. பனையூர்ல ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல இவங்க என்ன பேச போறாங்கன்னா இலவசத்தை ஒழிக்கணும்னு சொல்லி பேச போறாங்களாம். அப்பா அங்குச்சாமி அந்த கட்டம் போடுறா முதல்ல. சீரியஸாவே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, என்னடா இது அப்படின்னு. தேர்தல் அறிக்கை கூட்டம் தான் இன்னைக்கு. ஏதோ செய்தி எதுவும் வருதான்னு பாக்குறேன், இன்னும் பெருசா வரல. ஆனா நமக்கு அஃபீஷியலா அங்க உள்ள இருந்து ஒரு தகவல் தான் இருந்துச்சு. என்னங்க டிஸ்கஸ் பண்ண போறாங்க, இலவசத்தை ஒழிக்கலான்னு சொல்ல போறாங்க அப்படின்னு உடனே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அழிஞ்சு பேர் வரையா விஜய், தயவு செய்து அப்படி பண்ண வேணாம்னு சொல்லியா? எங்க சொல்றீங்க? இருக்காருங்க ஒழிச்சு போறாங்க, தமிழ்நாடு நிம்மதியா இருக்குங்க. என்னடா இது? அப்ப ஏதாவது ஆச்சரியம் ஏதாவது பண்ணி தொலை என்னையா பண்றாங்க? அதான் எனக்கும் சொல்லிட்டேங்க. இதுக்கு மேல என்ன யாருங்க இந்த ஐடியா கொடுத்தா? நான் முட்டாத்தனமான ஐடியா யாருங்க கொடுத்தா தெரியலங்க. அதாங்க டிஸ்கஸ். இப்போ பெரிய அறிக்கையை ரெடி பண்ணியிருக்காங்களாம், என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னு. இந்த ஐடியா யார் கொடுக்குறதுன்னா ஜான் கொடுக்குற ஐடியா. ஜானை பொறுத்தவரையில் இலவசங்கள் வந்து இந்த நாட்டை சீரழிக்குதுங்கிற மென்டாலிட்டி உள்ள ஆள். அருண் ஐஆர்எஸை பொறுத்தவரையில் அதுதான் அவரோட மென்டாலிட்டி. ஏன்னா இவங்க எல்லாருமே ஹை எலைட் வாதம் இருக்கக்கூடிய நபர்கள். இவன் வந்து அப்பர் மிடில் கிளாஸும் ஹை கிளாஸ் எலைட் வர்க்கத்தை சார்ந்தவன். இவனுக்கு விளிம்பு நிலை மக்களும் நடுத்தர மக்களும் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இலவச பொருட்களால், அதை இலவசம்னு சொல்லக்கூடாது, ஆனால் அது வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய பயன்படக்கூடிய பொருட்கள், அந்த பொருட்களுடைய தேவையை உணராத ஒரு நபர்கள். கோபிநாத் வந்து நீயா நானால ஒரு பொண்ணை பார்த்து கேட்டிருப்பார், வைரல் ஆயிருக்கும், பார்த்துருப்பீங்க. நீ வந்து என்னைக்காவது ஒரு நாள் கவர்மெண்ட் பஸ்ஸில் போயிருக்கியா, பாஸ் வாங்கியிருக்கியா, சத்துணவு சாப்பிட்ருக்கியா, அதை நீ பேசாமல் அமுக்கிக்கிட்டு இரு, அது அதை அனுபவிச்சவன் சொல்லட்டும், நான் கேட்குறேன்னு வரல. அதுதான் இவங்க ரெண்டு பேரும். இந்த நபர்கள் ரெண்டு பேரும் இந்த வாதம் வைக்கிறதுனால தான் அவருடைய படத்துல மிக்சியை தூக்கி போட்டு உடைச்சது, கிரைண்டர் தூக்கி போட்டு உடைச்ச மென்டாலிட்டி ஆர்ப்பாட்டத்தையும் பேசுறாங்க. ஓசியில பஸ் 2000 ரூபாய் யாரு கேட்டா, இதெல்லாம் நீ அப்படியே தேர்தல் அறிக்கையில சொல்லணும், அப்பதான் நீ நாசமா போவ. அதான் எனக்கு வேணும். இது ஒரு சைடு தேர்தல். இவங்க வந்து ஆல்மோஸ்ட் இவங்க பாதி வந்து திமுக தேர்தல் அறிக்கை காப்பி அடிக்க போறாங்க. முக்காவாசி இதுதான். எடப்பாடி ஒன்று அடிச்சு அமைச்சார்ல, அதாவது பெண்களுக்கு இலவச பேருந்து எது கொடுத்தாங்க? அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறது முடங்கி இருக்கிறாங்க, வேலைக்கு போறதுக்கு ஒரு பொருளாதாரம் தடையா இருக்கக்கூடாது, போக்குவரத்து தடையா இருக்கக்கூடாது, வீட்டுக்காரர்கிட்ட காசு வாங்கணுங்கிற நெருக்கடி அவங்களுக்கு இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். ஆண்களுக்கு இலவச பேருந்துன்னு அறிவிக்கிறாங்க. ஐயோ எனக்கு ஒன்றும் புரியல. அப்படா என்ன அர்த்தம்? தமிழ்நாடு முழுக்க இலவச பேருந்துன்னு அர்த்தம். அப்படிதான் அதான பொருள். காசு கொடுத்து போறவங்க போகலாம், அதுக்கு தனி பஸ் இருக்கு. ஆனா ஆண்களும் பெண்களும் இலவசமா பயணம் பண்ணிக்கலாம்னா அரசு போக்குவரத்து இலவசம் சொல்ல வேண்டியதானே? எனக்கு ஒண்ணுமே புரியல. இது என்ன கான்செப்ட்ல ஒரு அறிவிக்கிறாங்க. இந்த சந்தானம் அவங்க தோட்டத்துல என்ன வருது, பால் வருது, நம்ம தோட்டத்துல சரக்கு விடுற ஆண்கள் மட்டும் தூக்குடான்ற மாதிரி இருக்கு இது பாக்குறதுக்கு. அல்லால குறையாத சரக்கு இருக்கு, ஊறுகாய் சைடிஷ்க்கு இருக்கு, அள்ளி குடிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த கான்செப்ட். இப்ப அதே தான் மாதம் பெண்களுக்கு இந்த நிதியை தூக்கி கொடுக்க போறாங்க. அது இலவசத்துல வராதாமா? அது வந்து சலுகை, அதாவது அவங்களுக்கு கொடுத்து அதை அப்படியே அவங்கள மேம்படுத்த போறதா. நீங்க வந்து குழப்புவானுங்க. இப்ப நாம் தமிழர் வந்து நாங்க மீன் பிடிக்க கத்துக் கொடுப்போம், மீன் தரமாட்டோம்னு வைங்கல்ல, அதையும் சேர்த்துப்பாங்க, இலவசத்துக்கு இருப்பாங்க, அதையும் ஒழிப்போம் இதையும் ஒழிப்போம்னு சொல்லி நம்மளை குழப்பியும் ஒண்ணு கொண்டு வந்து இன்னைக்கு கொடுக்க போறாங்க. அதுக்கான வேலைகளை தான் இவங்க இன்னைக்கு மீட்டிங் அதை பத்தி தானா இன்னைக்கு வந்து பேச போறாங்க. இது நடக்கும். என்னதான் மூளையில வச்சிருக்காங்கன்னு தெரியல, என்னதான் வச்சிருக்காங்கன்னு தெரியல, மூளையில என்ன இதுதான் நடக்க போகுது. எப்படி இன்னும் ஒரு மணி நேரத்துல வந்துரும் நினைக்கிறாரு. புரியுது. ஆனா இலவசங்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் பேசணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விஷன் இருக்கணும். இலவசங்கள் இல்லை அப்படின்னா நான் இந்த இது பண்ண போறேன் அப்படின்னு நீ சொல்லிட்டு அதை பத்தி பேசுற அப்படின்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அந்த விஷன் வந்து இல்ல இவங்கள்ட்ட கிடையாது. இலவசம்னே யாரும் சொல்றது இல்ல, விலை இல்ல அப்படி மாத்திட்டாங்க. அது அந்த அறிவு கூட இவங்களுக்கு கிடையாது. இல்ல இப்ப அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளை இலவசமா பார்க்கக்கூடிய இந்த மனநிலை இவங்களுக்கு இருக்குன்னு சொல்றேன்ல. இது ஏன் விஜய் அப்ளிகபிள் ஆயிக்கிறாரு அப்படின்னா, விஜயும் அந்த வர்க்க சூழல்ல இருந்து வர்ற நபர் தான். விஜய் வந்து வாழ்க்கையில ஒரு நாளாவது சோத்துக்கு கஷ்டப்பட்டு பார்த்துருப்பீங்களா? அப்போ அது ஒரு தேவையாவே இருக்காது. இப்போ இவங்க விஜய் வீட்டு வாசல்ல டெய்லி சாப்பாடு போடுறாங்க, அவங்க அப்பா போட்டுக்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் இலவசம் தானே, அதை ஒளி முடியாது. அந்த மனநிலை உனக்கு வராது இல்ல. அப்ப என்னன்னா நீ வந்து தானம் கொடுக்கலாம், ஆனா அரசாங்கம் ஒண்ணு கொடுத்துச்சுன்னா அதை இலவசமா அதை பயன்படுத்துற மக்களை கேவலப்படுத்துவ, கொடுக்கிறவனை கேவலப்படுத்துவ. ஆனா நீ உன் பகட்டு வாழ்க்கை, உன் பகுமான வர்க்க மனநிலையில இருந்துகிட்டு வர்ற போற ஒரு 50 பேருக்கு இலவசமா
ஒரு தக்காளி சோறு, இந்தா ஒரு தயிர் சோறு அப்படின்னு கொடுத்துட்டா நீ பெரிய ஆளு. அது இலவசத்துல வராது. அதாவது விஜய் வந்து இலவசத்தை ஒழிக்கணும்னு சொல்லும் போது நம்ம ஈஸியா அடிச்சிடலாம். ஒருவேளை அவர் நல்லா யோசிக்க ஆரம்பிச்சு 1000 ரூபா பத்தாது, 1500 கொடுங்க அப்படி சொன்னாதான் நமக்கு ஃபைட் பண்ண கஷ்டமா இருக்கு. அதனால இவர் அடிமட்டமாவே இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, நம்ம வந்து ஈஸியா இப்படியே வரணும், இன்னும் நிறைய பேசணும், அதுதான் எங்களுக்கு தேவை. அது அது அப்புறமா இன்னொரு ஒரு மெயின் செம்ம மேட்ரு, ஒரு தேர்தலில் எப்படி நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்னு அப்பப்போ யாருக்காவது திடீர்னு மூளை வேலை செய்யுமா, வாய்ஸ் ஆஃப் காமன்ல ஹெட்னு சொல்லிட்டு இருக்க 4 பேர் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு பிபிடி போடுவாங்க. அதெல்லாம் அவங்க யாருன்னு சொல்லாதீங்க, நம்ம நண்பர்கள் அங்க இருக்கிறாங்க. நான் நண்பர் கீழே வேலை செய்ய சொல்ல ஹெட்ல சொல்றேன், ஹெட்ல தாங்க சொல்றேன். ஹெட்னா நான் வந்து டாப் மோஸ்ட் ஹெட்ல சொல்றேன். ஐயா மலையாளி ஒருத்தர் இருக்கிறாருங்கயா, இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, நான் ஒரு பிரசன்டேஷன் வச்சிருக்கேன், இது வந்து ஒர்க் அவுட் பண்ணா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு உடனே விஜய்கிட்டே போட்டு காட்டுவாங்களாம். அந்த ஸ்லைடு வந்து ஒரு 90 ஸ்லைடு கிட்ட 100 ஸ்லைடு அந்த மாதிரி இல்லை 30 ஸ்லைடு இருக்குமா. அப்ப போட ஆரம்பிச்ச உடனே 3வது ஸ்லைட்லயே விஜய் வந்து முடிச்சுக்கிட்டே தூங்குவாராம். அவன் என்ன நினைச்சிருப்பான், இவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு, இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் ஓகே பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகிறோம்னு நினைச்சிட்டு அவன் 12வது பக்கம் தாண்டி 20வது பக்கம் போயிட்டு இருப்பான். முடிச்சா அவன் போயிடுவாராம். அதை பத்தி ஏதாவது ரிசல்ட் சொன்னாரா, ஓகே பண்ணலாமான்னு இவன் 3 மாசமா கெஞ்சிக்கிட்டே இருப்பானா, அந்த ப்ராஜெக்ட் ஓகேனா ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேனா இருப்பா சொல்லுவார் இருப்பா அப்படின்னு உட்கார வச்சுக்கிட்டே இருப்பாங்கண்ணா. இப்படி உள்ள வந்துட்டு வெளியில போக முடியாம மன விரக்தியிலேயே பல பேர் உள்ள இருக்கான், பல பேர் இருக்கு. அந்த அப்ரூவே ஒன்றும் இல்லை, ஒரு மீம்ஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டா, ஏடிஎம்கேக்கு அகெயின்ஸ்டா, பாஜக அகெயின்ஸ்டா, அந்த ரீல்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன், இதை அப்ரூவ் கொடுத்தா போஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒருத்தன் ஆசையாக ரெடி பண்ணி கொடுப்பான். வெயிட் பண்ணுப்பா, நம்ம அப்ரூவ் கொடுப்பாங்க, வெயிட் பண்ணுப்பான்னு அந்த ரீல்ஸுக்கு 15 நாள் அப்ரூவ் பண்ணாமல் வச்சுருப்பாங்கம்மா. பாட சந்தோஷமா இருக்கு. அப்ரூவ் பண்ணுறது யாரு? ராஜ்மோகன். ஆமா, உனக்கு என்ன வேலை? அப்ரூவ் நாட் அப்ரூவ், இவ்வளவுதான். அங்க இருக்கக்கூடிய ஒரு திமுகவின் ஸ்லீப்பர் சொல்லதான் ராஜ்மோகன் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இருக்கும். நீ எந்த வேலையும் பார்க்க கூடாது, அதுக்குதான் நீ அங்க போகணும். இந்த மாதிரி என்ன பண்ணாலும் சின்ன சின்ன பசங்க ஏதாவது ஒன்று பண்ணி இந்த கார்டு நல்லா பண்ணியிருக்கோம் பாருங்க, ஃபேன் பேஜ் மாதிரி விஜய் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க, நாட்டம்னு பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு பக்கம் இயங்குதுன்னா, விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு அன்கண்ட்ரோல்ல ஒரு டீம் இயங்குது, அதை இவனுங்க தான் இயக்குறானுங்க. ஆனா இங்க வேலை செய்யறவங்களுக்கே தெரியாது இந்த டீம் தான் இயக்குதுன்னு. அது பக்கத்து ஆபீஸ்ல இல்ல, தனியார்ல இருக்கு. தனியார் இந்த டீம் இவங்க கூட தான் இருக்குன்னு இவங்களுக்கு ஒரு துளி சந்தேகம் கூட வராது. ஆனா இந்த டீம் இயக்குறது இவங்க தான். இந்த டீம் எப்படி தெரியுமா, இப்ப இதுதான் ஒரு ரூம்னா ஒரு நபர் 20 ஃபோன் ஹேண்டில் பண்ணுவார். அவர் வேலையே தான் மிஷின் மாதிரி. இந்த சூப்பர்மேன் ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து வேற ஒரு உலகத்துக்குள்ளே போனோடனே குரங்கு வந்து ஒரு ஹெட்ஃபோன் மாட்டி குரங்கு வந்து வார் ரூம் மாதிரி வேலை செய்யும். சி மை ஸ்லீப்பர் செல்ஸ், இவங்க தான் என்னோட வார் ரூம் அப்படின்னு அந்த இதில் சொல்லுவான். லைனாக குரங்கு இருக்கும், கண்ணுக்கு எடுத்து வேலை செஞ்சுட்டே இருக்கும். அதாவது என்னன்னா, சூப்பர்மேனுக்கு அகெயின்ஸ்டாக சோஷியல் மீடியாவில் கமெண்ட்ஸ் போடுறதா அந்த வேலை. அந்த படத்தில் அப்படி தான் இருக்கும். இப்படி தான் இந்த டீம் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், டக்கு 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 டக்குன்னு அப்படி பண்ணும். இதில் கம்யூனிட்டி நோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ட்விட்டரில். அந்த கம்யூனிட்டி நோட்ஸ் எல்லாம் நம்ம யாராலையும் வாங்க முடியாது. முதல்ல ரெக்வஸ்ட் கொடுக்கணும், ட்விட்டரில் ரெக்வஸ்ட் எக்ஸில் கொடுக்கணும், அவன் அதை அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ணால் கூட நம்மளால் போட முடியாது, அதுக்கு ஒரு ரேட்டிங்ஸ் வேணும், 5 ரேட்டிங்ஸ் சம்திங் வேணும். அந்த ரேட்டிங்ஸ்லாம் நீங்கள் எப்போ எடுப்பீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்க பிரபலங்கள் இல்லை முக்கியமான நபர்கள் இல்லை பேஜஸ் அவங்கள எல்லாத்தையும் நீங்கள் ரேட்டிங் கொடுத்தது உங்களுக்கு ஒரு ரேட்டிங் வரும். அந்த ரேட்டிங் வந்தால் தான் இங்கே யாராவது ஒரு போஸ்ட் போனீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு சூடோ நேம் கொடுப்பான். அந்த நேமை வச்சு நீங்கள் இங்கே வந்து எழுத முடியும். இப்போ நீங்கள் உங்கள் முன்னாடி நான் ஒரு சூடோ நேமில் இருப்பேன், ஒரு போஸ்ட் போட்டிருப்பீங்க, அதுக்கு கீழே வந்து நான் ஒன்று எழுதியிருக்கேன்னா அது நான் தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கு, கிட்டத்தட்ட அது மானிட்டைசேஷனுக்கான ப்ரொசீஜர்னு வச்சுக்கோங்களேன். இதை ஒரு சாதாரண 100 ஃபாலோவர்ஸ் இருக்க ஐடி 50 ஃபாலோவர்ஸ் இருக்க ஐடி பண்ணுது. எப்படி பண்ணுறான்னு ஆச்சரியமா இருக்கு. அதை பண்ணுறான். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவங்கெல்லாம் ட்விட்டர் இருக்குன்றதே தெரியாது, இதுக்குள்ள கம்யூனிட்டி கைட்ஸ் இருக்கிறது இவங்க இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எப்படி கைட் பண்றானுங்க அப்படிங்கிறதுல நம்ம அது ஏன்னா ஒரே இடத்துல உட்கார்ந்து அது எல்லாமே ஓப்பன் அப் ஆகி அதை ஸ்பிளிட் பண்ணி ஒர்க் பண்றதுனால தான் அது செய்ய முடியுது. ஆமா, அது அவ்வளவு இதுவா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப நீ இதுல போடுற எஃபர்ட் கிரவுண்ட்ல போட்டாவாச்சும் ஒரு 4 ஓட்டு வரும். ஆனா அங்க போடணும்னா வேர்க்கும், வெக்கில போய் வேலை பார்க்கணும், டிராவல் பண்ணணும், சூரியன் முடியாது. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க என்ன செய்கிறானுங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னா, உதாரணத்துக்கு யாரோ ஒரு தலைவர்
அவரோட பெரியாரோட ஃபோட்டோ போட்டிங்கன்னா நான் சூட நேமில் ஒன்று போட்டேன்னா இதே ஃபோட்டோவை எவெல்லாம் அப்லோட் பண்ணுறானோ யாரெல்லாம் அப்லோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கீழே இந்த கமெண்ட் போயிடும், டிஃபால்ட்டாக போயிடும். அதுதான் கம்யூனிட்டி பாட் மெசேஜ் மாதிரி. ஆமாம், இந்த வேலையை ஈஸியாக பண்ணுறானுங்க. இது எல்லாமே விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த வாய்ஸ் ஆஃப் காமனுக்கு தெரியவே தெரியாது. இது நல்ல ரகசியம். அதான் முன்னாடியே சொன்னேன், ஒரு ஐடி 4-5 ஃபோன் ஐடியை ப்ளூ டிக் வாங்கின ஐடியாவே 4 ஐடியை ஒன்றா ஃபாலோ பண்ணணும். என்ன அதிகபட்சம் ஒரு 2500 மாதம். இது எதுக்கு சொல்கிறோன்னா, சோசியல் மீடியாவில் என்னமோ அவங்களுக்கு நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்கிறது போலவும் நிறைய ஐடிகள் வந்து இண்டிபெண்ட்டாக வந்து ஆதரவு சக்திகளாக மாறி இருப்பது போலவும் ஒரு தோற்றம் இருக்கும். அப்படியானது எல்லாமே ஆவாஜுவா தான். அவங்க ஒரு இடத்துல உட்காந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேலை பார்க்குறவங்களே நம்ம ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வர்ற தகவல். ஒரு ரூமில் 10 ஸ்லாப் இருக்குன்னா ஒரு ஸ்லாப்லேயும் 50 ஃபோன் இருக்கும். அப்படின்னா நீங்கள் கீழே கணக்கு வச்சிங்கன்னா ஒரு 1000 ஃபோனை ஒரு 5 பேர் 6 பேர் ஹேண்டில் பண்ணுறான். டக்குன்னு அவனோட வேலை தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அது நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கும், ரியலாகவே அதுதான் நடக்குது. ஆனால் இது நீங்கள் கம்பேரிட்டிவ்லி திமுக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இண்டிவிஜுவலாகவே நிறைய டூப்ளிகேட் ஐடி வச்சுருப்பான். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் டூப்ளிகேட் ஐடி வச்சுருப்பான். இப்போ உதாரணத்துக்கு பூதம்னு ஒரு ஐடி இருக்குது, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் அவர் திமுககாரரு, அவர் திமுக ஆதரவாக பதிவு போடுவார் அப்படின்னா ஒரு ஐடி. மெட்ராஸ் பையன் ஒரு ஐடி இருக்கும், 09 ஒரு ஐடி இருக்கும், பிளாக் பேந்தர்னு ஒரு ஐடி இருக்கும். சோசியல் மீடியாவில் திமுகவுக்காக இயங்கக்கூடிய ஆட்கள் இவங்க எல்லாரும் இண்டிவிஜுவல். நீங்கள் அவங்களோட மெசேஜ் பண்ணி அவங்களோட கனெக்ட் பண்ணி அவங்களோட நண்பர்களாக நீங்கள் மாறிட்டு அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு, தலைவரே இந்த மேட்ரை பற்றி எனக்கு கொஞ்சம் கூடுதல் தகவல் கொடுங்க, இதை பற்றி எனக்கு ஒரு இன்சைட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை ரெடி பண்ணி அவங்களோட உரையாட முடியும். ஏன்னா அவங்கெல்லாம் இண்டிவிஜுவல் நபர்களாக இருப்பான். நீங்கள் அதே இது விஜய்க்காக பேசக்கூடிய நபர்கள்னு நீங்கள் சொல்லக்கூடிய ப்ளூடிக் ஐடியை ரேண்டமாக ஒரு 100 ஐடியை எடுத்தீங்கன்னா அதில் பாதிக்கும் அதிகமான ஐடி வந்து பாட்டு. ஒருத்தன்ட்ட தான் நீங்கள் 10 பேர்கிட்ட சேட் பண்ணணும். ஒவ்வொருத்தவன்ட்ட இண்டிவிஜுவலாக நீங்கள் வாங்கவே முடியாது, அவங்கள்ட்ட பேசவே முடியாது. அதான் அவங்களோட ரியல் ஃபேக்ட். இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த பேக்கப் கூட திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்கள்ட்ட இருக்கக்கூடிய பொட்டன்சியல் ஸ்டஃப் கவுண்ட் கூட அவங்கள்ட்ட கிடையாது. இல்ல, ஆனா ஒரே நேரத்துல ட்ரெண்ட் பண்றாங்க, ஒரே நேரத்துல எல்லாம் பண்றாங்கன்னா அதெல்லாம் டெக்னிக்கலாவே பண்ண முடியுது. அவங்க எல்லாருமே டெக்னிக்கல் ப்ராடக்ட். அவங்க கண்டென்ட் ப்ராடக்ட் கிடையாது, டெக்னிக்கல் ப்ராடக்ட். அதுதான் இப்போ இவங்க உள்ள இருக்க சிக்கல். பேர் சொல்லாம நீங்க ஒரு பதிவை போட்டுட்டு திமுக காரர் எழுதின பதிவையே பேர் சொல்லாம போட்டுட்டீங்கன்னா அதையே நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டுக்குவாங்க. ஐயா, இவங்களுக்கு என்ன பித்து பிடிச்சி போச்சு, கண்டென்ட்ல இவங்க இது நாலேஜே இல்லைங்கிறனால மணிச்சுன்னு ஒரு ட்விட்டர், யூடியூப். ஆமா, ஜனநாயகனுக்கு பாசிட்டிவா தான் அந்த பொண்ணு போட்டுச்சு. ஜனநாயகன் பாசிட்டிவா போட்டுச்சு, ப்ரொமோட் பண்ணுச்சு. நீ திமுக கைக்கூலின்னு கமெண்ட் பண்றாங்க. அந்த பொண்ணு அதை வெறுத்து போயிட்டே, பைத்தியங்களா நான் உங்களுக்கு தான்டா பேசுனேன், உங்களுக்கு பேசுறது கேட்டா என்ன திமுகன்றீங்கன்னு சொல்லுது. அதை விட கொடுமை, ஜேகே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அதுல தெளிவா கேட்டிருந்தேன், ஏண்டா பராசக்தி ட்ரெய்லரு ஜனநாயகன் ட்ரெய்லர்னு டீகோட் பண்ணுறியே, வெளியில் இவ்வளவு விசிபிளாக தெரிஞ்ச நம்பரையே நீ வந்து அரித்மேட்டிக் மேத்தமேட்டிக்ஸ் பீட்டா ஸ்கொயர் அது இதுன்னு போட்டு கண்டுபிடிச்சு இது பொய் இது ஃபேக்கு இது உண்மை அப்படின்னு சொல்கிறியே, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மட்டும் உனக்கு தெரியவே தெரியாது, அவன் ஒன்று சொல்கிறான் அதை மட்டும் எப்படிடா நம்பிக்கிட்டு கம்பு சுத்துறன்னு கேட்டான். எதுலையோ அடிபட்ட ஏதோ ஒரு மிருகம் கத்துன்ற மாதிரி கத்திக்கிட்டு அந்த கேள்விக்கு இப்போ வரைக்கும் உங்களால லாஜிக்கா பதில் சொல்ல முடியல. ப்ரொடியூசர் ஒரு வாரம் கழிச்சு நான் தலையில துண்டை போட்டு போயிட்டேன்னு பேசுறான். ஆனா முந்தின நாள்ல இருந்து போஸ்டர் டே 1 100 கோடி, டே 2 110 கோடி 130 கோடி. இதெல்லாம் எப்படி எழுதுவாங்க, என்ன விட எழுதுவான். அதுலயும் அவன் விஜய் ஜனநாயகன் படத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையை பொலிட்டிக்கலா ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு அவனும் பேசுறான். புலி மாதிரி டைரக்டர் எல்லாரும் வெளில வந்துதான் நாங்க மாட்டுவோம், நாங்க எழுதிக்கிட்டே இருப்போம். உண்மையிலே அப்படி ஒரு கோமாளி கூட்டம். அந்த கூட்டத்துக்கிட்ட வந்து இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா, அந்த கூட்டத்துக்கிட்ட ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்திருக்கு. விஜய் கிட்டேயே போய் இப்போ விஜயவே கடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஐயோ நான் எவ்வளோ தாயா முட்டு கொடுக்குறது, எங்களுக்கே வந்து அசிங்கமாக இருக்கியா, வாயை திறந்து தொலையா, உனக்காண்டி எவன் வேணும் பேசுகிறேன்ற பேரில் கண்ட கர்மத்தையும் பேசுகிறேன். சிடிஆர் நம்பர் என்ன பேசுகிறாரு, மேடையில் ஏறி நயினார் நாகேந்திரனே வந்து 41 பேர் பலிக்கு திமுக தான் காரணம்னு சொல்லியிருக்கிறாரு. இதை ஆனரபிள் அமித்ஷா ஜி வந்து இதை வந்து கண்டுக்கணும், அதை வந்து சிபிஐ அதிகாரிகள் மைண்டில் வச்சுக்கணுன்ற டோனில் இதை எடுத்து கொடுக்குறாரு. நயினார் நாகேந்திரன் உங்கள் கட்சி நீங்கள் வந்து டாமினேட் பண்ண விரும்புகிறீங்கல்ல, நீங்களே உங்கள் தலைவர்களே எங்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கா பார்த்துக்கோங்க அப்படின்னு சிடிஆர் நிர்மல்குமாரை வச்சு வாக்குமூலம் கொடுக்க விட்றானுங்க. திருப்பரங்குன்றம் மேட்டரில் போய் சிடிஆர் நிர்மல்குமார் இறக்கி விட்டுருக்கானுங்க. இதெல்லாம் நாம கேட்கல, தாவேகாவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஆளுகளே ஐடியா க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வந்து வேற ஐடியா ஓபன் பண்ணி அசிங்கமா திட்டுறாங்க. ஐயோ உன்னை நம்பி நான் வந்து ஃபெலிக்ஸிங்க டெஃபினெட்லி 2026 விஜய் சிஎம் ஆயிடுமா, நான் ஷாக் ஆயிட்டமா. அவங்க பொண்ணுட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. இவன் அங்கிருந்து ஏய்
இப்போ வந்திருக்கியா நீ? சரி பேசு. வேற எவன்கிட்டயாவது பேசுனா குறுக்க கேள்வி கேட்பான். மகள்கிட்டயே பேசுனா எவனுக்கு டாடி டாடி என் காதுகள் பாவம் டாடி என்னை விட்டுருங்க டாடி சொல்ல முடியாது. இந்த வந்து ஒரு சிஎம் ஆயிரம் வருமா? அந்தம்மா அடுத்து ஊடகத்துல ஏதாவது ஒரு துறை ஏதாவது மினிஸ்டர் ஆகலான்னு இருக்கேன். ஆயிடுவோமா? என்ன துறை? ஏதாவது கம்யூனிகேஷன் மாதிரி எல்முருக்கு நாங்க கம்யூனிகேஷன் இருக்காருல, இந்த மாதிரி இங்க ஏதாவது கொடுங்க. அந்த மாதிரி நான் பார்த்துட்டு போயிருக்கேன். அப்ப இவர் எம்எல்ஏ கேண்டிடேட்டா? வாய்ப்பு ஐயா. அதுதான் ஐயா, சவுக்கு சங்கர் எடுத்து போட்டி போடுவாரு. சவுக்கு சங்கர் வந்து கௌரவமா வந்து பிரச்சாரம் பண்ணுவாரு. அவர் அதிமுக சார்பா பக்கத்து தொகுதியில நிப்பாரு. இவரு அங்க போய் என் ஃப்ரெண்டுக்காக பிரச்சாரம் பண்ண போவாரு. இவருக்காக இவரு வந்து பிரச்சாரம் பண்ண வருவாரு. ரெண்டு பேருக்காக சீமானது வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி பணம் இருக்க பார்ட்டி தேடுது. நான் கேட்ட சோர்ஸ் வந்து ஒரு லைன்ல சொன்னாங்க, பணம் இருக்க பார்ட்டி தேடுது. எம்எல்ஏ கேண்டிடேட்டே இல்ல. 234ல 34 கூட இல்ல. ஆமா, அதுதான் ஃபேக்ட். 22 பேர் இது வரைக்கும் ஓகே ஆயிருக்காங்க. ஓரளவு கொடுத்து கொஞ்சம் அது எல்லாருமே பார்ட்டி, பணம் இருக்க பார்ட்டி இருக்கு. புசி ஆனந்த் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கிட்ட இண்டிவிஜுவலா பேசியிருக்காரு. வர எலெக்ஷன்ல நீ சீட்டு கேட்க கூடாது, மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுத்துட்டேன், நீ சீட்டு கேட்க கூடாது, நாங்களா பார்த்து தருவோம், இல்லைன்னா யாரை நிக்கிறோமோ அவங்களுக்கு வேலை செய் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாவே சொல்லியிருக்காரு. கல்லாணெல்லாம் சீட்டு கொடுக்கலன்னா கடுப்பாயிருவாப்புல. தங்கப்பாண்டிலாம் சீட்டு கொடுக்கலன்னா மதுரையில கடுப்பாயிருவாங்களே. அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. அப்ப அவங்க காசு கொடு 2 கோடி கொடுக்கணும். 2 கோடி கொடுக்கணும், பிளஸ் தேர்தல் வேலைக்கான செலவுகளையும் பார்த்துக்கணும். அந்த டீலிங் வந்து நடந்திருக்கு. அவர் அந்த சோர்ஸ், நான் கேட்ட சோர்ஸ் ஒரு அழகா சொன்னாரு, பணம் இருக்க பார்ட்டி தேடும். அப்ப அஜிதாவுக்கு வந்து மாடு செயலாளர் போஸ்டிங் கொடுக்காம இருந்தது காரணம் வந்து எம்எல்ஏ சீட்டுக்கா? எம்எல்ஏ சீட்டு தான். அதான் அந்த இவரு யாரு, இந்த நீ காத்துனே இருக்கா சஜினா போய் 2 கோடி கேட்டதுக்கு தானே அவன் சொன்னான், ஏன்டா என் அண்ணன் இருக்கும் போது கை கட்டி நின்று பையன், நீ வந்து என்கிட்ட காசு கேட்கிறேன்னு விரட்டி விட்டு அவன் போய் புசிட்ட பத்த வச்சு புசி வந்து வேலையை காட்டுட்டார்ல, அவர் இறந்துட்டார்ல. ஆமா ஆமா ஆமா, இப்ப இல்ல அவரு. ஆனா இவர் வேலையை காமிச்சது எல்லாமே இவங்க தான். அப்ப இது வந்து முழுக்க பணம். இதுதான் இதுல பணம் இருக்கிற ஈஸியா சரவணன் ரெடி. அதனாலதான் நாஞ்சில் சம்பத் தோழரை வச்சு மீட்டிங் போடாம வச்சிருக்கிறாப்ல. ஆமா, அதுக்கு போட்டா செலவு பண்ணணும்ன்றதுனால அவர் தான் ஈஸியார் சரவணன் தான் அவரை வந்து நிகழ்ச்சியெல்லாம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணலான்னு பிளான் பண்ணாரு. மாதம் கட்சி செலவை வந்து குறைச்சா தான் எலெக்ஷனுக்கு செலவு பண்ண முடியும்னு ஐயாவுக்கு பேசுறதுக்கும் இனிமேல் வாய்ப்பு இல்லை. இந்த லிஸ்ட் எல்லாமே ரெடி. மீதி எல்லாருக்கும் யாருக்கும் பணம் இருக்கிற பார்ட்டியை தேடுறாங்கன்னு சொல்லி பார்ட்டி ரெடி. ஈசிஆர் சரவணன், ஃபர்வேஸ், அப்புறம் டிகே பிரபு, ஒரு ஜோசியக்காரரை கூட கூப்பிட்டுக்கிட்டு சுற்றிட்டு தெரிகிறாரு விஜய்னு தகவல் வந்தது. அதை பற்றி கூடுதலாக பல தகவல்கள் இருக்குது, ஆனால் நான் இப்போதைக்கு சொல்ல விரும்பலை. இல்லை, உங்களுக்கும் தெரியும், அதை நம்ம தேவைப்படும் போது சொல்லிக்கலாம், பண்ணிடுவோம், சொல்லிக்கலாம். ஏன்னா இவங்க எல்லாருமே இந்த இது ஈசிஆர் சரவணன்லாம் வந்துட்டு தாமு அன்பரசனுக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் அவரோட வண்டியில ஏறி தேர்தல் பிரச்சாரம் பண்ணார் திமுகவில். அதுக்கு முன்னாடி அதிமுக வண்டியில ஏறி அதிமுக பிரச்சாரம் பண்ணார், அந்த முன்னாடி தேர்தலில். இப்போ டிவிக்கே நான் ஒரு வீடியோ போட்டதுக்கு கீழே கமெண்ட்ஸு இன்பாக்ஸில் வந்து டேட்டா சொல்கிறாங்க, சார் அவர் மோசமான ஒரு ரவுடி, பத்திரிகையாளர்களை கடத்திட்டு போய் அடித்தவர், மோசமான. ஆமாம், பத்திரிகையாளர் கடத்திட்டு போய் அடிச்சிருக்காங்க. இப்போ லோக்கலில் அந்த கட்சி நாசமாக போகிறதுக்கு வழி இருந்தால் சந்தோஷம் தான். ஏன் விஜயை வந்து தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களில் எக்ஸ்போஸ் பண்ணாமல் கடந்து போகிறீங்க அப்படின்னு பலரும் நம்மக்கிட்ட கேள்வி வைக்கிறாங்க. நீங்கள் பண்ணுறீங்க பல இடங்களில், பட் நம்ம ஒரு சில இடங்களில் தவிர்க்கிறதுக்கு காரணம்னு ஒன்று இருக்குது. அது ஏன்னா அந்த ரூட்டில் போகிறப்ப அவன் நாசமாக போகிறதுக்கு உண்டான வழிகள் அதில் இருக்குன்றப்ப நாம் அதை வந்து சீண்டக்கூடாது. அது நல்லா இருக்குன்னு நாம் வந்தால் தான் நம்ம வந்து உள்ளே புகுந்து நல்லா இருக்கு அப்படின்னு யோசிச்சு அதை கலைக்கிறதுக்கு வழி பார்க்கணும். இப்போ நம்ம வந்து டே 1ல் வந்து அடித்ததுக்கு காரணம் எங்கே வளர்ந்துருவானோன்னு. இன்றைக்கி அவனுங்களே எடுக்கிற சர்வேல அவனுங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு கணக்கு. அவனுங்களுக்கு பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய மைலேஜ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அவருடைய ஃபேன் ஃபாலோயர்ஸ், அவருடைய ஓட் பேங்க்குங்கிறது அவரே குழி தோண்டிக்கிட்டு இருக்கிறாருன்றப்ப நாம அதை வந்து வராது. அப்போ நாம வந்து இன்பமாகி இருக்குது ஐயா அப்படின்னு சந்தோஷமா இருந்துக்கணும். அதனால தான் பல நேரங்களில் பல விஷயங்களை ரிவீல் பண்ணாமல் கடந்து போகிறோம். தாழ்மையான தகவல். ஒரு நல்ல உரையாடலுங்கய்யா, பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறோம். நிச்சயம் அடுத்தடுத்த வீடியோக்களையும் தொடர்ந்து பேசுவோம். நன்றி.